जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कन्नम, जय श्री राधा गोपाल जी कन्नम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद कन्नम, जय श्रील रूप रघुनाथ कन्नम, जय श्रील पुरवादी महाराज कन्नम, என் குருநாத் கண்ணனும். இன்றைக்கி நம்ம வந்து கோவர்தன் கோ பூஜா இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் உற்சவம் அதுக்கு வந்து கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்க ப்ரோக்ராம் அனைத்தவருக்கும் அடியோட பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, அனைவருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹாப்பி கோவர்தன், ஹாப்பி கோ பூஜா. ஹரே கிருஷ்ணா பருவா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ பானுமாதாஜி தொழுது வந்திருக்கீங்க. என்ன எல்லா பக்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, கோபால் ஜி. ஓகே ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பூஜா? ஓகே, நான் எப்போதும் கிளாஸ் கொடுக்கும்போது இது ரொம்ப உயரம் கொஞ்சம் கீழே இருக்கிறீங்கன்னா எனக்கு நந்தினி மதிய அம்மாலாம் தெரியவாங்க. முடியுமா? கித்தனை மதிய ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் லோ எங்கல் வைங்க, அது போதும். அப்படி ஓல்ட்ட தெரியுமா கூட ஓகே தான். ஓகே சரி. ஓகே, இன்னைக்கு வந்து பிரபு சத்தம் வேணாம், முடிச்சது கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஓகேவா? ஓகே ஸ்ரீஷா. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே சரி, இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன ஃபெஸ்டிவல்? இன்னைக்கு நம்ம என்ன இது பண்ணுவோம்? கோ பூஜா அண்ட் கோவர்தன பூஜா. ரைட் வருவா, அப்பா தூங்கலாம் வருவா. யா ஓகே வருவா. இது நார்மல், ஏன்னா மழை பெஞ்சிருக்கு, ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. ஓகே, இன்னைக்கு கோ பூஜா அண்ட் கோவர்தன பூஜா. ஓகே, எல்லாம் கொஞ்சம் அட்டென்டிவாக கேளுங்க, நிறைய கதைகளுக்கு கைத்தறி. ஓகேவா? ஓகே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ கோ பூஜான்னா என்னது, எதுக்காக கோ பூஜை செய்கிறோம், என்ன அதனால நம்மளுக்கு என்ன கிருஷ்ண பக்திக்கு என்ன கிடைக்குது. நான் பேச நம்ம கூட கிளாஸ் போவேன்னா எல்லாரும் இது பண்ணுங்க. என்ன சொல்லுங்க? ஓகேவா? எதுக்காக கோ பூஜா? கோன்னு என்னது? ஏன் வந்து பசு வந்து பசுன்னு சொல்லலாம். ஓகேவா? எதுக்காக கோன்னு சொல்கிறாங்க? வாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன? சரி, கிருஷ்ணன். கிருஷ்ணனா ப்ரோ? தம்பி உங்கள் பேர்? அருணேஷ். அருண், கிருஷ்ணன், அருணா எல்லாம் சொல்லலாம். வாய் கோன்னு சொல்கிறாங்கய்யா? கோன்னா வந்து என்னது அது சொல்லுங்க. யாரு? கிருஷ்ணா. அதான் கோமாதா. ஏன் கோமா சொல்கிறாங்க? இல்லை இல்லை, ஏன் பசு வந்து கோன்னு சொல்கிறாங்க? அப்புறம் கோவிந்தா இருக்கு, கோ 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 பூஜா இருக்கு. கோ வாய் கோ பாதிக்கிறாங்க. கோ பசு போ சொல்கிறாங்களா? கோ அந்த கோ கோனா வந்து இங்கே என்ன அர்த்தம்னா என்னது, பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர். அதான் பகவானுக்கு ப்ளெஷர் கொடுக்கறது தான் வந்து கோன்னு அர்த்தம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோ வந்து இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா புலன்கள், சென்சஸ் சொல்லுவாங்க. அதனால தான் கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலன்களை சென்சஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க கோ சுவாமி. இந்த புலன்களை சென்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க அவங்க கோ தாசன். இப்போ இங்கே பாருங்க ஆச்சாரியம் இருக்காங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் கோ சுவாமி, அதான் கண்ட்ரோல் பண்ணுறவங்க. இப்போ கோனா என்ன அர்த்தம்? கோனா அதாவது பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவங்க, அது தான் கோன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பசுக்கள் வந்து பகவானுக்கு இன்பத்தை கொடுக்குது, அதனால தான் கோவிந்தா. ஓகேவா? அப்புறம் வந்து அதனால பார்த்தீங்க அந்த பசுனால பகவான் இன்பம் கிடைக்குது, கோவிந்தா. அண்ட் கோபிநாதா, கோபியர்கள் ஏன் வந்து கோ வருது பார்த்தீங்கன்னா ஏன்னா கோபியர்கள் பகவானுக்கு இன்பத்தை கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு கோ இருக்குது, கோவர்தன். பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதான் கோவர்தன். ஓகேவா? இந்த கோ வந்து என்னன்னா, இந்த கோ வந்து ஸ்பெஷல் அர்த்தம் வந்து என்னன்னா பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தான் கோவர்தன், கோபியர்கள், அப்புறம் வந்து கோ பசு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஸ்பெஷலாக. ஓகேவா? அதனால தான் வந்து பகவானுக்கு ஸ்பெஷல் பேர் இருக்குது. அந்த பசு கொடுக்கறதுனால அதாவது கோவிந்தா, அப்புறம் வந்து கோபியர்கள் கோபிநாதா, அப்போ இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது. ஓகே, அப்போ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கோவர்தன். ஓகேவா? இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி காடு மாரி அட்லீஸ்ட் நம்ம முடிஞ்சது காடு மாரி போய் அரேஞ்ச் பண்ணி அங்கே பகவான் வந்து இந்த கோவர்தன் நம்மளை தூக்குற மாதிரி செய்வோம். என்னோட முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோறு வச்சுருக்கோம் கோவர்தன் மாதிரி. எதுக்காக காடு மாரி ஒன்று செஞ்சுட்டு எதுக்காக சோறு மாதிரி செய்யணும்? எதுக்காக? என்ன அர்த்தம் எல்லாம் சொல்லலாம். மலை. எதுக்காக மாதிரி அங்கே காடு செஞ்சு எதுக்காக இது ஒன்று செய்யணும் நம்ம? எதுக்காக அந்த ஃபுட்டில் பிரசாதத்தில் சொல்ல யார் ஒன்று சொல்லலாம். என்னன்னா சொல்லுங்க சொல்லுங்க. மலைக்குள்ள காடு இருக்கா? அந்த மாதிரி அந்த அந்த ஆள போவேண்டா. இதுவும் வந்து இது காடு தான் ரிப்ரசன்ட், இது கோவர்தனை ரிப்ரசன்ட் பண்ணி தான் நம்ம செய்கிறோம். ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம். ஓகேவா? அங்கே தனியாக இப்போ தனியாக அங்கே ஒரு கோவர்தன் வச்சுருக்கோம் நம்ம சாப்பாடில். என்ன அர்த்தம்? கிருஷ்ணன் ட்ரை பண்ணுறீங்களா? யாருக்கு தெரியும்?
மாதாஜி தருணம் மாதாஜி பானு மாதாஜி இல்லையா? அதாவது சொல்லுங்க. அது வேற பிரபு, நீ என்கிட்ட கேட்காதீங்க, நான் கேட்டு பதில் சொல்லுங்க. அதாவது வந்து என்னன்னா, கோவர்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையை வந்து நம்ம கோவர்தனமாக நம்ம வந்து இது பண்றோம். ஹரே கிருஷ்ணா. இந்த மலையை வந்து நம்ம வந்து என்னன்னா கோவர்தன மலை பிருந்தாவனத்தில் இருக்குல்ல, அந்த மலையை ரிப்ரசன்ட் பண்ணி நம்ம வந்து காடு மாதிரி செஞ்சிருக்கிறோம். ஓகேவா? ஏன் வந்து சோழல கோவர்தனம் செய்வாங்க? காரணம்னா இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஒரு வேற ஒரு பேர் இருக்கு. என்னது? அன்னக்கூட்ட மகா உற்சவம். எல்லாம் சொல்லுங்க. அன்னக்கூட்ட மகா உற்சவம் என்னன்னா, இந்த கதை ரொம்ப வெரி ஃபேமஸான கதை. அதாவது என்னன்னா, அதாவது வந்து பிருந்தாவனத்தில் எல்லா வகையான எல்லாரும் வந்து கோவர்தன மலையை சுற்றி தான் எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கு. எல்லாரும் வந்து மாடு மேய்க்கிறது, பிறகு வந்து விவசாயம் பண்ணுறது எல்லாமே கோவர்தனை சுற்றி தான் இருக்கு. ஆனால் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய அப்பா, அவர் பேர் வந்து என்னது? கைதறி. கிருஷ்ணன் பேர் என்னது? அப்பப்போ கேமரா திரும்பும், எங்கெங்கெல்லாம் திரும்பும். கிருஷ்ணனோட அப்பா பேர் என்னது? கிருஷ்ணன் அப்பா நந்த மகாராஜா. இவங்க என்ன பண்றாங்க, நந்த மகாராஜா வந்து ஒரு ஜமீன்தார் பேர் அந்த பிருந்தாவனத்துல அவர் சொல்றது எல்லாம் கேட்பாங்க. அப்ப நந்த மகாராஜா என்ன பண்றாங்கன்னா, அவங்க நந்த மகாராஜா, உபநந்தா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, வருஷம் வந்து பூஜை பண்றாங்க, பூஜை கொடுக்குறாங்க. எங்க பூஜை பண்றாங்கன்னா, நேரா வந்து மழை காலைல இந்த மழை பெஞ்சால மழை வந்து யார் தரா? இந்திர பகவான் தராரு. காத்து யாருக்கு கொடுக்குறா? காத்து வந்து வாயு தேவர் கொடுக்குறாரு. அப்ப நெருப்பு அக்னி பகவான் கொடுக்குறாரு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஒரு நாளுக்கும் ஒன்று இருக்கிறாங்க. ஓகேவா? தண்ணி யாரு? அர்ஜுனனா? உங்க மண்டையில் தான் ஒரு அர்ஜுனன் இல்ல. தண்ணி யாரு? கைதறி. மாதாஜி சொல்லுங்க. தண்ணி யாரு? வருண தேவ. இந்திரன் வந்து மலை, அது வேற. தண்ணி வந்து வருண தேவர், அது தண்ணி டிபெண்ட் பண்ணு. இந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க, இந்திர தேவன் தான் வந்து மலையை கொடுக்குறாரு. அன்னாடிக்கு வந்து நம்மளுக்கு வந்து அன்னாடிக்கு ரெயின் கொடுக்குறாரு. அதனால வந்து அவர் வந்தனால தான் நம்மளுக்கு விவசாயம் நல்லா நடக்குது. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் பிருந்தாவனத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து இந்திரனுக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. வருஷம் பூஜை பண்ணுவாங்க. அப்போ நடுவில் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு 5 வயசு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இந்த ஆட்டத்தை வந்து கலைக்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா, ஏன்பா வந்து இந்த மாதிரி அண்டாவை சமைச்சு எங்கே படுத்து கொண்டு போறீங்க? கிருஷ்ணன் உனக்கு தெரியாதா, நம்ம வந்து காலக்காரமாக பரம்பரை நம்ம வந்து இந்திரனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறோன்னு. அப்போ இந்திரனுக்கு எது சாப்பாடு கொடுக்குறேன்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க கதை வந்து நார்மல் தான். என்றைக்குமே வந்து ஆன்மீக விஷயங்கள் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறது, ஒன்று ஆழமாக தெரிஞ்சுக்கிறது. ஒன்று வந்து அப்பாட்ட விச்சார், ஒன்று தத்துவ விச்சார். என்றைக்குமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் செய்கிறோன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும். எஸ்பெஷலி சின்ன பிள்ளைங்க. ஓகேவா? அதுக்கு பெரியாலும் யார் வேணாலும் ஒரு விஷயம் செய்கிறாங்களா, ஏன் எதுக்கு செய்கிறாங்கன்னு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்குற பழக்கம் யாருக்கிட்ட இருக்கு? மனிதர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்குற பழக்கம் இருக்கு. இப்போ உதாரணம் வச்சுக்கலாம், ஒரு பூனை போகுது. நாங்கள் எப்போவுமே வந்து அந்த சமயத்தில் வந்து பார்ப்போம், ஒரு பூனை அப்பப்போ போவோம். நீ வாரத்துக்கு ஒரு நாள் தான் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, நாங்கள் தான் மொத்தமாக குடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை அது என்னை பார்த்து முதல்லாம் பயந்துட்டு போவோம். இதெல்லாம் பார்த்துட்டு போகுது. அப்போ அந்த மாதிரி மிருகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குற பழக்கம் இருக்கா? மிருகம் கேள்வி கேட்குமா கிஷன்? கேள்வி கேட்காது. உண்மையிலே நாகேன் நீங்கள் என்ன அடிச்சா கேள்வி கேட்காது. ஓகேவா? ஆனால் கேள்வி கேட்குற பழக்கம் யாருக்கு இருக்கு? மனிதர்களுக்கு இருக்கு. உண்மையிலே சிரிஷா. அப்போ வந்து எது செஞ்சால் கேள்வி கேட்கணும். நவராத்திரி செய்கிறாங்க 9 நாள், ஏன் 9 நாள், ஏன் அது 11 நாள் இருக்கக்கூடாது? கட்டாளி நந்தினி பார்த்துட்டீங்க, அது ஏன் 10 நாள் இருக்கக்கூடாது? அப்போ ஏன் கடைசி 4 நாள் ஏன் வந்து விஜயதசமி? அப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் கோயிலில் கோபுரம் இருக்குது, ஏன் கோபுரத்தில் உள்ள சிலைகளுக்கு? ஆனால் சில கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூர், யார் இந்தியாவுக்கு போயிருக்கீங்க? தஞ்சாவூர் போயிருக்கீங்களா? தஞ்சாவூர் போயிருக்கீங்களா? தனிச்சு வந்துச்சு. தஞ்சாவூர் கோயில் பாருங்க, நிறைய சிலைகள் இருக்காது, அது கட்டமாக தான் இருக்கும். ஏன் சில கோயிலில் வந்து ஏன் வந்து அந்த சிலைகள் வச்சுருக்காங்க, சில கோயில் ஏன் கட்டமாக இருக்கு? ஏன் கலசம் வச்சுருக்காங்க? ஏன் கலசம் ஏன் அது 7 தான் இருக்குது, ஏன் அது 8 இருக்கக்கூடாது? இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து அர்த்தம் இருக்கு. நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கறது எப்படின்னா, சும்மா விதண்டாவாதமாக கேள்வி கேட்கறதில்ல. பகவத்கீதையில் பகவான் என்ன சொல்லி கொடுக்குறாரு, 3 விஷயங்கள் நம்ம வந்து ஆன்மீக விஷயம் செய்யறதுக்கு, ஆன்மீக விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 விஷயங்கள் முக்கியம். அதாவது வந்து என்னன்னா, பிரதிபானா பரிப்பிரச்சனை சேவையா உபகந்தி ஞானி தத்துவ தர்ஷனா. அதாவது வந்து என்ன, பிரணிபாத்தேனா
வந்து சரணம் அடையணும், சரணாகதி அடையணும், சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணுறது என்னென்னா நம்பிக்கை வரணும். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பரிப்பிரசன சேவையா. பரிப்பிரசனை வந்து என்னதுன்னா ஹம்பலாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், ரெண்டாவது குவாலிட்டி. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சேவையா, சேவை செய்யணும். அதாவது வந்து கேள்வி கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக கேட்கிறோம், அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன், இல்லை நான் ரிஜெக்ட் பண்ணலாம், அது சரியா தவறான்னு. விதண்டாவாதத்தை கேள்வி கேட்கக்கூடாது. கோலை தூக்கி போட்டு எனக்கு தெரியும், நீ எனக்கு தெரியாது பிரபு, எனக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படி இல்லை கேட்குறீங்க. கேள்வி கேட்குறோமா, அந்த கேள்வி கேட்ட பிறகு கிடைச்ச பிறகு அந்த பதிலை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும். அதுதான், அதுக்கு சரணாகதி அடையணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை வரணும், அப்புறம் ஹம்பலாக இருக்கணும், பணிவாக இருக்கணும். மூணாவது வந்து என்னது, சேவை செய்யணும். ஏன் சேவை செய்யணும்னா, நம்ம வந்து ஒரு உதாரணம் வச்சுக்கங்களேன். இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, நாசிலியமாக போடுறீங்க, ஓகேவா? காலைல போய் மேசை போட்டோன்னா நாசிலியமாக வானம் வந்து உட்காந்துருமா நாசிலியமா? இப்போ பிறகு உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? நரீனா, யுகேஷா, அருணேஷ். நாசிலியமாக கடை போகிறீங்க, திடீர்னு நாசிலியமாக வானம் வந்துடுமா? கருடானா பூ போடாது, கருடா, ஓகேவா? அப்போ உடனே ஒன்றுமே நடக்காது. நீங்கள் நாசிலியமாக காலைல உட்காந்து நீங்கள் வந்து சோறு ஆக்கணும், சம்பாதம் செய்யணும், அது செய்யணும். அப்போ தான் வந்து எல்லாம் நடக்கும், ப்ராக்டிக்கல் நடக்கும். உழைப்பு போடணும். அதே போல் ஆன்மீக விஷயத்துக்கு உழைப்பு வந்து என்னது, சேவை. சும்மா வந்து நம்ம உட்காந்துட்டு நம்ம ஹாய் பாய் பண்ணிட்டு இப்படி போயிடுவோம், அப்படி இல்லை. ஆன்மீக விஷயத்துக்கு உழைப்பு வந்து என்னதுன்னா சேவை 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 இருந்தால் தான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு புரியும். சேவை செய்யலைன்னா நீங்கள் எவ்வளோ தான் வந்து மூட்டை கேள்வி கேட்டாலும், ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கள், சாதுக்கள் மூட்டை பதில் சொன்னாலும் அது வேலை ஆகாது. நீங்கள் தான் முதலீடே போடலையே, நம்ம இன்வெஸ்டே பண்ணலையே, எப்படி லாபம் கிடைக்கும்? ஓகேவா? காலையில் ஏஞ்சி ஒரு அண்டி வந்து பசியார போகிறது வேற, அந்த பசியார போகிறத வேடிக்கை பார்க்குறது வேற. அப்போ நம்ம உழைப்பு போடணுமா இல்லை வேடிக்கை பார்க்க போகிறோமா? கைத்து உண்மையா இல்லையா? கைத்திரி கிருஷ்ணா நான் படிக்கணும், சரஸ்வதி பூஜை பண்ணுவோம், சரஸ்வதி படிக்கணும்னா சரஸ்வதி படி கொடுத்துருவாங்களா? வீட்டில் உட்காந்து ஃபுல்லாக புக்கை மூடிட்டு ஃபோனு கேம் விளாண்டா படிப்பு வந்துடுமா? உழைப்பு அதே மாதிரி தான். குபேரா லட்சுமி பூஜைலாம் வீட்டில் செஞ்சுட்டு காசு கொண்டு கூரை பிடிச்சி கொடுத்துருமா? ஒன்றுமே நடக்காது. ஓகேவா? நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், வெறும் லட்சுமி பூஜை மட்டும் செய்கிறது அதுவே மிகப்பெரிய அபராதம். என்னைக்கே மனைவி மட்டும் இது பண்ணிட்டு கணவனை போயான்னு சொல்கிறது அதுவே அபராதம். என்னைக்குமே லட்சுமி நாராயண பூஜா, என்றைக்குமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். உங்கள் வீட்டில் பத்திரிக்கை கொடுக்குறாங்க, உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிடாம உங்களை மட்டும் கூப்பிட்டு போகிறாங்க, என்ன ஆகும்? வீட்டில் வந்து முடிச்சு கும்மா குத்து தான் ஏன் இருப்போம், பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் என்றைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்றைக்குமே லட்சுமி நாராயண பூஜை. ஓகே, அப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து எங்கே எடுத்தேன், நான் எங்கே ஆரம்பித்தேன்? கோவர்தன பூஜை எங்கே, என்ன சொன்னேன்? இல்லை, அது உதாரணம் சொன்னேன். எதுக்கு கொண்டு வந்தேன்? நந்த மகாராஜா மலை. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பலனை வந்து எதிர்பார்க்கறதுக்காக தான். ஓகே, எதுக்காக சொன்னால், கிருஷ்ணருக்கு சின்ன வயசுலேருந்து கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்குற பழக்கத்தை நம்ம வந்து வளர்த்துக்கணும். கேள்வி கேட்காம இருந்தோம்னா நம்ம என்ன ஆயிரும்னா கண்மூடித்தனம் ஃபாலோ பண்ணுவோம். இந்த கண்மூடி கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணுறதுனால என்ன விளைவு நடக்கும்? இப்போ கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறோம், அப்போ எங்கள் முன்னோர்கள் சொல்லிட்டாங்க, இல்லை ஏதோ சொல்கிறாங்க, நான் அப்பா செய்வேன், அந்த மாதிரி கண்மூடித்தனமாக கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் என்ன நடக்கும்? கடைசி என்ன நடக்கும்? அப்படியே மாதிரி இல்லை சரியாது, கிடைச்சா ஒரு என்ன நடக்கும்? நாளைக்கு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணிடுவோம்? தூக்கி போட்டுருவோம். ஏன்னா நம்மளுக்கு தான் வந்து அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டு செய்யலையே, ரொம்ப முக்கியம். அதே போல தான் கிருஷ்ணன்லாம் கேட்குறாருன்னா கேள்வி கேட்குறா, எப்பா நீ ஏன்ப்பா வந்து இந்த மாதிரி இந்திரனுக்கு போய் பூஜை பண்ணுற, அண்டாவில் பண்ணுறீங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை மழை கொடுக்குது, மழை கொடுக்குதா? 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் அவங்க வேலை செய்யணும். அக்னி நெருப்பு வேலை செய்யுது, காற்று வேலை செய்யுது. அப்படின்னா நீ மலைக்கு தனியாக பூஜை பண்ணணும், அப்புறம் காற்றுக்கு வருணுக்கு தனியாக ஒரு பூஜை பண்ணணும், அப்புறம் அக்னிக்கு தனியாக ஒரு பூஜை பண்ணணும். ஏன்னா சூடு இல்லாமல் எப்படி வந்து சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா, எப்படி நீராவி மேலே போகும், அங்கே போனால் மழை வரும். அப்போ எல்லாத்துக்கும் வேலை பண்ணணுமே. அப்போ எத்தனை பூஜை பண்ணுறேங்க? அப்போ நந்தா மலை குழம்பு போகிறேன். அப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லாம் குழம்புறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் எல்லாரும் கேள்வி கேட்காம நந்தா மலை செய்கிறாங்க, தொண்டு செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. கிருஷ்ணன் வந்து அங்கே குழப்புறாரு, கேள்வி கேட்குறாரு. அப்போ என்ன நடக்குது? அப்போ என்னதை பண்ணுறது? அப்போ கிருஷ்ணன் வந்து ஐடியா கொடுக்குறாரு, இல்லை நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து வாழ்வாதாரமாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து இப்போ எக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவர்தனம் தான். இந்த கோவர்தனை பூஜை பண்ணுவோம். அப்போ கோவர்தனை வந்து ஆக்சுவலி வந்து மறைமுகமாக வந்து யாருன்னா கிருஷ்ணர் தான் அந்த கோவர்தன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கோவர்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பகவான் சொல்கிறாங்க, பகவானோட பக்தர் தான் இந்த கோவர்தன், ஒன் ஆஃப் த பக்தர்.
இப்போ எப்படி லலிதா, விசாகா, பலராமர் எப்படி வந்து நிறைய பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு பக்தர் தான் இந்த கோவர்தன். அப்போ இந்த கோவர்தனுக்கு வந்து நீ பூஜை பண்ணுங்க, அவர் வந்து திருப்தி அடைஞ்சதுனா எல்லாரும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. அப்போ வந்து சொல்றாங்க, நந்த பாபா இவன் பேச்சை கேட்காத, இவன் 4 வயசு பையன், சின்ன பையன் பேச்சை கேட்டுட்டு நம்ம போய் இதை விட்டுட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு. அப்போ இந்த கோச்சுக்குவாருன்னு. ஏன்னா அதே மாதிரி செல்ல கிருஷ்ணன் சொல்றாரு. தென் இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து சின்ன பசங்க பெரிய ஆள் இல்லை, அங்கே கிருஷ்ணர் தான் வந்து அங்கே மெயின். சரி, கிருஷ்ணர் பகவான் சொல்லிட்டாரு, அதை செஞ்சிடும் சொல்லிட்டு யாரு 50 வயசு 60 வயசு எல்லாரும் வந்து கிருஷ்ணரை விதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, பகவானுடைய விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால், பகவானுடைய விஷயத்தை நம்ம ஆச்சாரிய சொல்கிறத ஃபாலோ பண்ணணுமே, ஆனால் நம்மளுக்கு முதல்ல வந்து நம்பிக்கை வேணும். ஓகேவா? சில பேர் நம்பிக்கையில் ஃபாலோ பண்ணலை, ஆனால் சில பேர் எல்லாம் செய்ய சொல்லி எல்லாரும் நம்பிக்கையோடு செஞ்சாங்க. சரி, எது வந்தால் பகவான் பார்த்துக்குவார்னு. ஓகேவா? அப்போ அந்த நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்திரதேவன் வந்து என்ன பண்ணுறாரு, மலை கொடுக்குறாரு, ஃபுல்லாக மலை அடிக்கிறாரு. ஓகேவா? இப்போ பகவான் நினச்சிருந்தாருன்னா இந்த மலையை, இந்த கோவர்தனை மலையை தூக்குறாரு. இந்த கோவர்தன மலையை அதை என்ன பண்ணுறாரு, நேராக வராரு, எல்லாரும் கிருஷ்ணா கிருஷ்ணா கூப்பிட்றாங்க. ஏன்னா கிருஷ்ணா கூப்பிட்டோன்னா பகவான் என்ன பண்ணுறாரு, நேராக வராரு, அவர் தான் மலை தூக்குறாரு. இந்த கதை வந்து ரொம்ப அழகாக சொல்லலாம். நான் வந்து மெயின் பாயிண்ட் சொல்ல நிறைய இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, மலையை தூக்குறாரு, மலையை தூக்கி கொடை பிடிக்கிறாரு. அவர் நினச்சிருந்தா நரசிங்க பகவானாக வராரு, கேசவ திருதா நரஹரி ரூபா, கிருஷ்ணர் தான் கேசவரா வராரு, கேசவ துருவா அடுத்த மீன சரீரா அவர் தான் மச்சாவ தான் வராரு. ஏச்சாம்ச கலாபம் கிருஷ்ணஸ்து பகவான் சுயம், கிருஷ்ணரே முழு கடவுளாக வராரு. ஓகேவா? கிருஷ்ணர் ஒரு அவதாரம், கிருஷ்ணர் அவதாரி. ஓகேவா? அவர்கிட்ட எல்லா அவதாரம் வருது. அவர் வந்து பாருங்க, நரசிங்க பகவானாக வந்து இரண்யகசிபு சாவடிக்க முடியுது, மச்சாவதாரம் வந்து கடல் உள்ள வந்து வேதங்களை காப்பாற்ற முடியுது, அவர் வராகார பண்டிய அவதாரம் வந்து பூமாதேவி காப்பாற்ற முடியும். இதெல்லாம் பண்ண முடியுது. இந்திரதேவனை வந்து கொஞ்சம் அடக்கி வைக்க முடியுதா? எதுக்காக அவர் வந்து கோவர்தன மலை தூக்கி ஒரு பெரிய டிராமா ஒன்று எதுக்கு பண்றாரு? வாய் சோ மச் டிராமா மதுஜி பிரச்சனை. இந்திரதேவன் மலை கொடுக்குறாரு, இந்திரதேவன் சண்டை கொடுக்கலாம் இல்லை? இப்போ இரண்யகசிபு சண்டை கொடுத்தோடனே நரசிங்கதேவன் சண்டை கொடுத்தாரா இல்லை? சண்டை போட்டாரா இல்லையா? இனிமேல் டேரக்ட் 1 to 1 தானே பிரபு, 1 by 1 தானே. ஏன்னா இங்கே இந்திரன் வந்து தொல்லை பண்ணுறாரு, மலை கொடுக்குறாரு, பிருந்தாவனம் செத்து போகிறாங்க, 6 மலை சாவுது. அவரையும் இந்திரனை போய் அடிக்காம எதுக்காக வந்து கோவர்தன மலை தூக்குனாரு? ரசிதராணி அறிவு கொஞ்சம் வேலை கொடுப்போம். நான் ஒன்றே பேசுனா தூக்கம் வந்து, ஏன்னா ஜில்லு காற்று அடிக்குது. மதஜி எதுக்காக சண்டை போட்டுக்கலாமா இல்லையா? பேசி கண்டா இல்லையா? இதுக்காக மலை தூக்கிறாரு. சோ மச் டிராமா. கிருஷ்ணா சிவ, அதாவது சில வெளியில் சொல்லுவாங்க, உங்கள் கிருஷ்ணர் ரொம்ப ஓவர் ட்ராமா, எல்லாத்துலேயும் ரொம்ப வந்து இதெல்லாம் பண்ணி ஒரு விஷயத்த இப்படி எடுத்து இப்படி முடிக்கலாம், ஆனால் இப்படி முடிக்க மாட்டார். அது இப்படிலாம் போய் இப்படிலாம் முடிக்கணும். எதுக்காக கோபம் தூக்குனாரு? அதாவது இந்திரன் இந்த பண்ணதுக்கும் என்ன ஒன்று வச்சுக்கோங்க, பிரம்மதேவர் வந்து அந்த பசுக்களை கடத்தினார்ல, அதாவது வந்து இந்த கோப்பர்கள் இந்த பசுக்களை கடத்தினார்ல, இந்த ரெண்டுத்துக்கும் வந்து 2 தத்துவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இந்திரதேவனை வந்து அடிக்காம எதுக்காக கோவர்தன் தூக்குனாரு? கிருஷ்ணன் அவ்வளோ கவலை. வெரி குட், கை தட்டி கொடுங்க. வேற 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 எதுக்காக தூக்குனாரு? சொல்லுங்க. ஈகோ கட்டுப்படுத்துக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகேவா? கை தட்டி கொடுக்கலாம். அதாவது முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவர்தன மலை தூக்குறதுக்கு இந்திரன் வந்து மறைமுகமாக கிருஷ்ணருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நல்லா கேள்வி கேட்கணும். இப்போ பிருந்தாவனத்தில் கோப்பர்கள் கோபியர்கள் இந்த மாதிரி பிருந்தாவனவாசிகள் எல்லாரும் வந்து பிருந்தாவனத்தில் எங்கே இருக்காங்க? எல்லாரும் தனித்தனியாக அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. கரெக்டாக? ஆனால் எல்லாரும் கிருஷ்ணன் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்திரதேவன் இந்திர வந்து மலை கொடுத்தோன்னே இப்போ எல்லாரும் வந்து என்ன ஆகிட்டாங்க, இந்த கோவர்தன மலை தூக்கணுன்னே எல்லாரும் எங்கே வந்துட்டாங்க? எல்லாமே ஒரு இடத்துல வந்துட்டாங்க. அதனால இந்திரதேவனை வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து தண்டிக்கவே இல்லை. அவர் என்ன இந்திரதேவன் வந்து மழை பெஞ்சிட்டே இருப்பார். அவர் என்ன பண்ண, ஒரு கையில் புள்ளவங்களை பாருங்க. சரி, ஒன்றுன்னு நம்மளுக்கு நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 இருக்கும். சூரிய சிபி சைடு 2 கை இருக்கும். நம்மளுக்கு நார்மலாகவே நம்மளுக்கு எந்த சைடு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங் அதிகமாக இருக்கும்? ரைட் ஹேண்ட் சைடு ஓவர் இருக்கும். அது பெண்ணுக்கு மாதாஜியாக இருந்தாலும் சரி,
என்னது புருவா இருந்தாலும் சரி. வாய் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கேன் ஸ்ட்ராங்காக இருக்கு. சுசேவிகா வந்துச்சு. ஐயோ நான் நிறைய பேர் எல்லாம் மறந்து போயிடுறேன். அது சாரி பேர் வந்து சாமகந்த மாதிரி. வாய் மாதிரி நம்மளுக்கு ஏன் ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு ஏன் வலுவு கூட இருக்கு? அதனாலயா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்றைக்குமே நம்ம எப்படி பகவானுக்குள்ள எப்படி சக்திமான் இருக்காங்களோ, பகவானுக்குள்ள எப்படி சக்திமான்னா பகவான் கிருஷ்ணன், சக்தினா பகவான் சக்தி, ராதாராணி சக்தி, கோபியர்கள் இருக்காங்க. நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு சைடு வந்து ஆண், ஒரு சைடு பெண்ணோட சக்திமான் சக்தி இருக்கு. அதனால இந்த சைடு பார்த்தீங்கன்னா சக்திமான், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சக்தி. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ராதாகிருஷ்ணன் இருக்காங்கன்னா கிருஷ்ணர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருப்பாரு, ராதாராணி இருப்பாங்க. என்னைக்கு மாறி இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ நார்மலாகவே நம்மளுக்கு வந்து அந்த சக்தியும் பகவான் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நம்மளுக்கு ஒரு சைடு கூட இருக்கும். நீங்கள் பாருங்க, அந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்துலையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஓகே, இதில் நம்ம 10 கிலோ தூக்கணும், இதில் ஒரு 7 கிலோ தூக்க முடியும். அதில் நம்மளுக்கு இந்த கையில் பார்த்தீங்கன்னா 5 விரல் இருக்கு. இந்த 5 விரலில் எந்த விரல் ரொம்ப ரொம்ப வந்து சாஃப்டான விரல்? இந்த கடைச்சிருக்கிற லாஸ்ட் விரல் சோட்டம் பண்ணுது. நீங்கள் பாருங்க, அவ்வளோ பெரிய மலையை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கையில் சுண்டு விரல இப்படி தூக்கியிருக்காரு. அவர் நினச்சிருந்தா இப்படி பிடிச்சிக்கலாமா? ஏன்னா சக்கரத்தை பிடிக்க தெரிஞ்ச ஒரு ஏதாவது பிடிக்க தெரிஞ்ச அவருக்கு ஏன் இது பிடிக்க தெரியுதா மலையை? ஏன் அவர் இது யூஸ் பண்ணுறாரு? பிகாஸ் பகவான் வந்து நான் கடவுள், நீ வந்து நம்ம வந்து ஒரு லாஜிக் செட் பண்ணியிருப்போம், கடவுள்லாம் இப்படி தான் இருப்பாருன்னு. நம்ம லாஜிக்கு உடைக்கிறது தான் கடவுளோட வேலையே. புரியுதா? கடவுள் இப்படி தான் இருப்பார், இப்படி கிடையாது. பகவான் எப்படியும் அவர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், எப்படியும் வெளிப்படுத்த முடியும். ஓகேவா? சுண்டு வரல தூக்க முடியுமா? அப்புறம் ஏதாச்சும் தூக்க முடியுமா? சுண்டு வரல இப்போ நீங்கள் இந்த புக்கு கூட ரொம்ப தூக்க முடியாது. ஓகேவா? பகவான் தூக்க முடியும். இதான் வந்து என்னன்னா கடவுள், நான் கடவுள். அதாவது நம்மளுக்கு லாஜிக், நம்மளுக்கு அப்பாற்பட்டவர். அதுக்கு பேர் தான் நம்மளுடைய புத்திக்கு நம்ம புலனுக்கு அப்பாற்பட்டவர். அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேர் இருக்கு. என்ன அது பகவானுக்கு? அதோக் சஜா. என்னது? அதோ சஜா நம்மளுடைய புலனுக்கு அப்பாற்பட்டவர். ஓகேவா? அப்ப அப்படிப்பட்ட பகவான் என்ன பண்ண லெஃப்ட் ஹேண்ட் சைடு தூக்குறாரு. எல்லாரும் ஒரு கொடைக்கில் வராங்க. இந்த தேவன் பாக்குறாரு. இந்த தேவன் வந்து அப்பயும் வந்து மலையை என்ன பண்ற, மலையை வந்து வெளியே அடிச்சிருந்து உள்ள அடிக்கிறாரு, மலையை உள்ள அடிக்கிறாரு. அப்ப என்ன பண்ண, கிருஷ்ணரே ஒரு கையில பிடிச்சிட்டு இப்படியே பாருங்க, ஒன்னு கையில வந்து பிடிக்கலாமா, சப்போர்ட் வைக்கலாமா இல்லையா? ஒன்னு கையில என்ன பண்ணாரு அவரு? புல்லாங்குழல் வீசுறாரு. பாருங்க, அங்க எல்லாரும் வந்து தண்ணியில வெள்ளம் வந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க பகவான் புல்லாங்குழல் வீசுறாரு. வாய் ஏன்னா என்ன காரணம்? ஒவ்வொரு ஈச் பை ஈச் ஒரு அந்த பிக்சருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாரும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோபிலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள கம்பு பிடிச்சி வச்சிருப்பாங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் கிருஷ்ணனே. பகவான் என்ன பண்ணுறாரு? நீங்களா சப்போர்ட் பண்ணுறோம், நானே பிடிச்சிங்க. அவர் சொல்லவே இல்லை, சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் அது என்ன அர்த்தம்னா பகவான் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாரு, நம்ம ஒன்றும் செய்யலை. இப்போ இந்த ப்ரோக்ராம் நடக்குது, மழை பெஞ்சிருச்சு காலைல, நம்ம மழை நிப்பாட்டு நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம வந்து தேங்காய் உடச்சி நிப்பாட்டுறோம், இல்லைன்னா நம்ம சவால் பண்ணிடுறோம். அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு எல்லாத்தையும். ஓகே, அதான் பிரபு வந்து சொன்னார் பிரபு அவர் பண்ணுறாரு பிரபு. ஏன்னா கொஞ்சம் இல்லை எப்போ பக்தர் எல்லாத்தையும் எஸ்எம்எல் பண்ணி எப்போ நடத்த போகிறேன்னு பிரபு அவர் பண்ணுறாரு, நம்ம வந்து ஜாஸ்தி அக்செப்ட். அதே பாருங்க நிப்பாட்டாரு. இன்னைக்கு வெதர் நீ காலையில் நான் கிருஷ்ண பிரபு நானும் அவரும் பார்த்தோம். அதாவது 12 மணி வரைக்கும் ஃபுல்லாக வந்து என்ன டார்க் இது மேகம் ஃபுல்லாக மழை 70% 80% அது போட்டுருச்சு. யூ சி நவ் பகவான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். வெதருக்கே வந்து அவர் வெதர் காட்ட முடியும். ஓகேவா? இதெல்லாம் வந்து பகவான் நம்பணும். நம்ம பகவானுக்கு நம்ம சேவை செய்யும்போது அந்த சேவை எடுத்துக்குவார். இப்போ பாருங்க எல்லாரும் என்ன பண்ண குச்சி தூக்குது. என்னது குச்சி தூக்குறாங்க? என்ன அர்த்தம்? சேவை செய்யறாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம அவங்க குச்சி வச்சதுனால மழை நிற்குதுன்னு. அவரு பிடிச்சிருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் நம்ம சேவை செய்யறதுனால தான் இது எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் நடக்குது, நான் இருக்கிறனால நடக்குது கிடையாது. அவர் நடத்துறாரு. இன்னைக்கு கோவர்தன் இப்படிதான் ஈச்சா நீ பார்க்கணும். வெறும் கதையை சொல்லிட்டு ஹரிகிருஷ்ணன் ஹரி போல் இல்லை. புரியுதா மாதாஜி? சாம மாதாஜி சும்மா இந்த கதையை நான் எடுத்து சும்மா சொல்றதில்ல, உண்மையா தானே மாதாஜி? ஒன்றுக்கு ஒன்றும் இருக்கு. அந்த குச்சிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, எல்லாமே அர்த்தம் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லாங்குழல் வாசிச்சுட்டு என்ன பண்றாரு, இந்திர தேவனை அப்படியே மலையோட அப்படியே காத்தோட காத்து இழுத்துட்டாரு. ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜோகி. மலையை வந்து அப்படியே வந்து அவர் இழுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து அந்த கோவர்தன் லீலை நடக்குது, அவரை மன்னிச்சு விட்டாரு. ஓகேவா? இதே போல இன்னொரு லீலை என்னன்னா
கிருஷ்ணர் வந்து மாடு மேய்ச்சிருக்கும் போது கோப்பர்களையும் அந்த பசுக்களையும் வந்து இது இந்த தேவன் வந்து பிரம்மதேவன் கடத்திட்டாரு. ஓகேவா? அந்த கதை தெரியும். இந்த பிரம்மதேவ் கடத்தி அவர் எடுத்து வச்சுட்டாரு. என்னடா அந்த சின்ன, ஏன்னா அவருக்கு வந்து பகவான் கிருஷ்ணர் யாருன்னு தெரியல. ஆனால் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து கடத்தி வச்சுட்டோன்னே இப்போ பார்க்குறாரு கீழே கிருஷ்ணர் அதே மாதிரி இன்னொரு பசு அந்த அதே மாதிரி கோபுரங்கள் ரெடி பண்ணிட்டாரு. அப்போ வந்து பார்க்குறாரு. ஆனால் அந்த டைமில் பிரம்மதேவரை கிருஷ்ணர் மன்னிக்கல. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 11 கண்டத்தில் பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்ணாரு மன்னிச்சிரு கிருஷ்ணர். ஆனால் இந்திர தேவன் வந்து மன்னிப்பில் ஒன்றும் கேட்கல. அவர் இது பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரே விட்டாரு. ஏன் வந்து இந்திர தேவனை வந்து மலையை கொடுத்து இது பண்ணாரு, அவர் வந்து அந்த அளவுக்கு தண்டிக்கல. ஆனால் கோப்பர்களையும் இதெல்லாம் வந்து பிரம்மதேவர் கடத்திட்டு போனாரு. ஆனால் திருப்பி வந்து கொடுத்துட்டாரு. கிடைச்சா மன்னிப்பு கேட்டு கொடுப்பாரு. ஆனால் அவர் ஏன் வந்து மன்னிப்பு கேட்கற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ண வச்சாரு? பிரம்மதேவருக்கு வந்து வேற ஒரு பார்வை, இந்த தேவனுக்கு வேற ஒரு பார்வை ஏன் செஞ்சாரு கிருஷ்ணரு? இதில் நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அபிராம் மதிஜி பண்ணுங்க. தனலட்சுமி மதிஜி உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள்? மதுரை மதிஜி அதாவது வந்து என்னதுன்னா, இந்திரதேவன் வந்து அந்த அடிச்ச மலையில எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாரும் கிருஷ்ண கிட்ட வந்தாங்க. பிரம்மதேவர் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் கிருஷ்ண கிட்ட பிரிச்சுட்டாரு. இதுதான் மெயின் ரீசன். பகவான் கிட்டே தான் அது என்னை பிரிச்சுட்டு என் பக்தரை பிரிச்சுன்னா அவர் வந்து சும்மா முடியல. அதனால தான் அவர் மன்னிப்பு கேட்க வச்சார். ஓகேவா? அப்போதான் அதாவது என்ன அர்த்தம்னா, என்றைக்குமே நம்ம வந்து சிறிதளவு கொஞ்சம் அளவு, அதாவது சொல்ப அபியச திராயதோ மகதோ பயா, பகவத்கீதை 2வது சாப்டர் 40வது ஸ்லோகம். நீ கொஞ்சம் எனக்கு பக்தி செஞ்சனா உன்னை மிகப்பெரிய பயத்திலேருந்து காப்பாத்துறேன். ஓகேவா? அவர் கொஞ்சம் தான் சொல்லிட்டாரு, நான் கொஞ்சமே செஞ்சுட்டு போனேன்ல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேவை செய்யணும். எந்த அளவுக்கு நம்ம சேவை செய்யணும் சேவை செய்யணும். சேவை செய்ய தென் பகவான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவார். என்னை காப்பாற்றுவார பிரபு. நான் இறந்த பிறகு நான் போய் சேர்ந்துருந்தா பிரபு, நான் வந்து அவர் என்னை கூட்டு போயிடுவார் பிரபு. ஒருவேளை நான் வந்து கடைசி நேரத்தில் நான் ஐசியூவில் போயிட்டேன்னா, இல்லைன்னா நான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னா, நான் நினைக்க முடியாமல் போச்சுன்னா உண்மையிலையா பிரபு? அப்போ என்ன பண்ணுவார் பகவான்? விட்டுருவாரா? அதாவது வந்து என்னதுன்னா, நம்ம கோமா ஸ்டேஜுக்கு போகிறோமோ, ஐசியூவில் போகிறோமோ, இல்லை பொழைக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தட்டுன்னு தூக்கிட்டு போயிடுவார். என்ன வேணாலும் நடக்கலாம். நான் தூங்கிக்கிட்டே இறப்பணும் யாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியும் பாலுமாதிரி, என்னை நான் பக்தி பண்ணுறேன், என்னை கிருஷ்ணர் என்னை ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவார். அப்படி யாரும் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. பகவான் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம செய்த பக்தி ஒழுங்காக பண்ணுமே, ஆனால் சின்சியராக பண்ணாலே போதும், பகவான் கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நினைக்கிற மாதிரி பகவான் செய்யணும்னு நினைக்கிறோம். அது நடக்காது. நான் இப்போதும் சொல்லுவேன், நம்ம பேச்சு வந்து வீட்டில் வந்து நாய்க்குட்டி கேட்கலாம், பப்பி கேட்கும், பூனை கேட்கும், வீட்டுக்காரங்க கேட்பாங்க, அவர் ஹஸ்பண்ட் கேட்பாரு. பகவான் கேட்கணும் அந்த அவசியம் இல்லை. நம்ம அதிகாரம் வந்து வீட்டில் வேணால் செல்லலாம், பகவான் கிட்ட செல்லாது. அவர் என்ன செட் பண்ணுறாரோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும் தான் நடக்கும். அதுதான் சாத்தியம். ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்தி வந்து பண்ணணும். அது எப்படி பண்ணணும்? பக்தர்களோடு சேர்ந்து பண்ணணும். அந்த பக்தர்கள் ஒன் ஆஃப் த கிரேட் டிவோட்டி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த கோவர்தன். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவர்தன் வந்து ஒரு மிகப்பெரிய பக்தர். அவர் கருணையால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய சேவை கிடைக்குது. ஏன்னா கோவர்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட்ட லீலைகள், அவர் மாடு மேய்ச்ச லீலைகள், அவர் ராதாராணிகள் வளர்ந்த லீலைகள், நம்ம கேட்குற லீலைகள் எல்லாமே கோவர்தனத்தை சுற்றி நடந்தது. கோவர்தன் இல்லைன்னா கிருஷ்ண லீலைகள் எதுவுமே இல்லை. அதனால தான் எல்லா 33 கோடி தேவர்களும் இந்த கோவர்தனத்துக்கு இது பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிருந்தாவனத்தில் எவ்வளோ மலைகள் இருக்குது, எவ்வளோ இடங்கள் இருக்குது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய பூஜை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவர்தன். இந்த கோவர்தனோட கருணை கிடச்சுன்னா ரொம்ப முக்கியம். ஓகேவா? நான் வந்து ஒரு கதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது அவரோட பெருமைகளை பற்றி பேசணும். ஒரு சின்ன குட்டி கதை பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவர்தன மலை வந்து எப்படி வந்து இந்த இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு பக்தர், ஓகேவா? ஆனால் இப்போ வெளிப்புறத்தில் வந்து இப்போ வெளி காட்சிக்கு எப்படி இந்த மலை இந்த பூமிக்கு வந்துச்சு, எப்படி வந்து இந்த பிருந்தாவனுக்கு வந்துச்சு, அது தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருந்தாவனத்தோடைய மிகப்பெரிய ஒரு மணிமகம் கிரஸ் ஜுவல் சொல்லுவாங்க, அதுதான் இந்த கோவர்தன். அப்போ கிரக சமீதால அந்த புக்கில் ஒரு கதை போட்டிருக்கு. என்னன்னா, அதாவது ஒரு ஹைலண்ட் இருந்துச்சு சத்தியயுகத்தில், சல்மலி ஹைலண்ட், சல்மலி தீபம். அதில் துரோணாச்சலம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இருந்துச்சு. என்ன மலை? துரோணாச்சலம் என்ற மலை. இந்த துரோணாச்சல மலைக்கு
அந்த மலைக்கு ஒரு மகன் இருந்தான். அதாவது அந்த மலைக்கு அந்த ஹீலுக்கு ஒரு மகன், அந்த மலையோட மகன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவர்தன். ஓகேவா, கோவர்தன். அப்போ பல ரிஷிகள் முனிவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரிக்கிரமா செய்வாங்க அந்த துரோணாச்சல மலையில் இந்த இதெல்லாம் இடம் சுற்றி. அப்போ அந்த சத்தியயுகத்தில் புலஸ்திய முனிவர் இருந்தார். யாரு? என்ன முனிவர்? அப்போ கேள்வி கேட்டுக்கிட்டு விடக்கூடாது, கொஞ்சம் மீட்டர் இறங்குனுச்சு அவ்வளோதான். முனிவர் பேர் என்னது? புலஸ்திய முனிவர். புலஸ்திய முனிவர் வந்து துரோணாச்சல மலையை வந்து பரிக்கிரமா வராரு. எங்க வராரு? பரிக்கிரமா வராரு. அப்போ அந்த துரோணாச்சல மலையை பரிக்கிரமா வரும்போது இந்த துரோணாச்சல மலைக்கு வந்து பிறந்திருக்கிற கோவர்தன மலையை பார்க்குறாரு. யார் பார்க்குறா? புலஸ்திய முனிவர். புலஸ்திய முனிவர் என்ன சொல்றாருன்னா, இந்த துரோணாச்சல மலை கிட்ட, துரோணாச்சல மலை வந்து மலையாக இருக்கும், அவங்க வந்து உருவமாகவும் இருப்பாங்க. அப்போ துரோணாச்சல மலையை கிட்ட கேட்குறாங்க. யார்? புலஸ்தியம் கேட்குறாரு, துரோணாச்சலம் மலையே, நான் வந்து இப்போ இந்த பரிக்கிரமா முடிச்சு நான் அடுத்த காசிக்கு நான் போகிறேன், நான் வந்து உன்னுடைய குழந்தை கோவர்தனத்தை நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்னோட சேவைக்கு, ஓகேவானே? ஐயா எனக்கு நான் என் பெற்ற மகனை எப்படி விட்டு வருது, நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேளுங்க, வரணும் எடுத்துக்கங்கன்னு. அப்போ புலஸ்திய முனிவர் என்ன பண்ணுறாரு? கோவர்தனை கேட்குறாரு. யார் கேட்குறா? புலஸ்திய முனிவர் யார் கேட்குறாரு? கோவர்தனை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? என் கூட வந்துடுறப்பா, என் கூட சேவை வந்துட்டேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் வரேன்னு சொல்லிடுறாரு. அப்போ ஒரு என்னது துரோணாச்சல மலை வந்து அழுகுறாரு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனைனா, கோவர்தன் சொல்கிறாரு, புலஸ்திய முனிவரே நான் உன் கூட வரேன், ஆனால் நான் வந்து நீங்கள் நீ தூக்கிட்டு போகணும். ஏன்னா முனிவர்களுக்கு அந்த கால சக்திகள் அதிகமாக இருந்துச்சு. கிருஷ்ணர் தூக்கத்துக்கு முன்னே புலஸ்திய முனிவர் தான் முதல்ல தூக்குனாரு, அனுமானமே தூக்குனாரு. அப்போ தூக்கிக்கிட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் என்னை எங்கேயுமே வைக்கக்கூடாது, நீங்கள் என்னை எங்கேயாச்சும் வச்சுட்டிங்கன்னா நான் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆயிடும், நான் அங்கேயே இருந்துருவேன். அப்போ என்ன பண்ணுறாரு? புலஸ்திய முனிவர் ஓகேப்பா நான் கூட்டு போகிறாரு, தூக்கி போயிட்டே இருக்கிறாரு. அப்போ பிருந்தாவனத்துக்கிட்ட வந்து வந்தோடனே அவர் வந்து குளிக்கிறதுக்கு போகிறாரு. அப்போ என்ன பண்ண, அவர் மறந்து போயிட்டாரு. மறந்து அவர் என்ன பண்ண, கீழே வைக்கிறாரு. அப்போ அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, ஓரளவு தான். தேனா அதை வச்சுட்டு அவர் போய் குளிச்சுட்டு வரும்போது புலஸ்திய முனிவர் பெரும் கோபக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு? தூக்குறாரு. ஏய் வா போலான்னு அவர் பார்க்குறாரு, வரமாட்டேன், தூக்குறாரு. அப்போ மலை வந்து பெருசாகிட்டு ஒரு யூஸ் பெருசாகிடுச்சு. தூக்க முடியுது. கேட்குறாரு, உன்னுடைய வல்லாட்டை என்கிட்ட காட்டாத, நான் வந்து என்னோட கோபத்தை அல்லாத வா, உடனே தூக்கம் வரமாட்டேன், அங்கேயே பிடிச்சிச்சு. அப்போ புலஸ்திய முனிவர் என்ன பண்ணுறாரு? சாபம் கொடுக்குறாரு. யார் சாபம் கொடுக்குறா? யாரு கொடுக்குறாரு? கோவர்தனமே, இனி வந்து எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு செகண்டும் நீ வந்து அந்த கரைஞ்சிக்கிட்டே வருவனு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 வருஷங்கள் கடந்துச்சு. ஒன்றும் இந்த கோவர்தன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பானுமதி நாக்கில் வந்துருக்கீங்களா? ஓகேவா? ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவர்தன் இப்போவும் இந்த செகண்டும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கரைஞ்சிட்டே வருது. கரைஞ்சி சத்தியாயுகத்துலேருந்து கரைஞ்சி சத்யா திரேதா துவாபரம் இந்த கலை கரைஞ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சர்லாம் காட்டுறாங்களே, ரொம்ப கல்லாக தான் இருக்குது. எல்லாமே வந்து பச்சை பசின்னு இல்லை, நீங்கள் கத்தவெல்லாம் காட்டவும் அழகாக காட்டுறீங்கன்னு. அது வந்து அந்த எல்லாமே வந்து கொஞ்சம் இப்போ மரங்கள்லாம் வந்து பழைய மரங்கள் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி இருந்த மலை இப்போ வந்து இப்படி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பண்ரோட்டி லெவலுக்கு வந்துருச்சு. இப்படி ஸ்ட்ரெயிட் அப்படி வந்துருச்சு. அது வந்து மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைஞ்சிருச்சு. அப்போ அந்த சாமம் கிடச்சிச்சு. பட் இருந்தாலும் அந்த கோவர்தனை பகவான் சேவைக்காக அவர் வந்து தன்னுடைய சேவைகளை செஞ்சுட்டே வந்தார். அவருக்கு வந்து அந்த அழிவை பற்றி யோசிக்கல. இது சேம் விஷயம் வந்து என்னதுன்னா, நம்மளும் கிருஷ்ண பக்தியில் நம்மளுக்கு எல்லா வகையான தடைகள் வந்தாலும் கண்டினியூஸாக நம்ம பகவானை சேவை. அவர் வந்து ஐயோ என்னையே சாப்பிட நான் கூட வந்து வரல, ஏன்னா அவர் ஃபியூச்சரில் பகவான் வரப்போகிறான்னு சொல்லி அவர் வந்து அந்த சேவையில் ஈடுபண்ணார். ஓகேவா? அப்படிப்பட்ட கோவர்தனுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவர்தனத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் சொல்லுங்கள், நமோ விருந்தானாக்யா துப்யோ கோலோக மௌலினி பூர்ண பிரம்ம தப்யா பூர்ண பிரம்ம தவக்ராயா நமோ கோவர்தனாய சஹா. எஸ், எப்பவுமே இந்த கோவர்தன் இருக்கும்போது இந்த மந்திரம் படிக்கிறது கிரக சமித்தாலேருந்து சொல்லப்படுது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கோவர்தனமே உனக்கு நமஸ்காரம். அதாவது வந்து பகவானுடைய இன்பத்துக்காக தான் இந்த கோவர்தனம் வந்து வந்திருக்கு. என் வருஷம் பார்த்தீங்கன்னா
பசுக்கள் மாடுகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்காக சேவை செய்ய இந்த கோவர்தன மலை வந்திருக்கு. உனக்கு வந்து நமஸ்காரங்கள். இன்னொரு இந்த பிருந்தாவனத்துக்கு நீ வந்து ஒரு அம்பரில்லா மாதிரி கொடை மாதிரி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது. அடுத்து இன்னொரு ஸ்லோகம் இருக்குது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கோவர்தன யார் பிருந்தாவனம் போயிருக்கீங்க? யார் பிருந்தாவனங்க வந்து போயிருக்கீங்களா? அந்த கோவர்தன மலைக்கிட்ட அங்கே வந்து ஒரு கௌடி மாட் இருக்குது, சைத்தன்ய கௌடி மாட்னு. அங்கே வந்து ஒரு ஸ்லோகம் வச்சுருக்காங்க. என்ன ஸ்லோகம்னா என்ன சொல்லுவாங்க? நமஸ்தே கிரிராஜா, சரி நமஸ்தே கிரிராஜ ஜயா, ஸ்ரீ கோவர்தன நாமினே, அசேஷ கிளேஷ நாசாய, பரமானந்ததாயினே. அதாவது எல்லா மலைகளும் இருந்தாலும் கோவர்தன மலையே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ கிங். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவர்தன மலையை யார் வந்து சுற்றி வராங்களோ, கோவர்தன மலையை கிட்ட யார் பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அவங்களுடைய அன்லிமிட்டெட் மிசரிஸ், அதாவது அளவுக்கு அது அளக்க முடியாத துன்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பனி போல் எல்லாமே டெஸ்ட்ராயர், எல்லாமே காணா போயிடும். என்னோட அந்த கோவர்தன் வந்து காரணமற்ற கருணை கொடுக்கக்கூடியவர் கோவர்தன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன்னா காலை கிளாஸ் வெரி டேஞ்சரஸ் தெரியுமா? காலையில் ரொம்ப நல்லது, ஆனால் அதே போல் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் சொல்லுங்கள்? ஸ்பீக்கர் இருக்காங்க தெரியுமா? பேசுகிறவங்க அந்த வந்து அந்த 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 கரண்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும். ஷாமா மாதாஜி இல்லை எல்லாம் பொதுவாக சொல்கிறேன், கரண்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும். கரண்ட்டு கொஞ்சம் இறங்குனுச்சு ஏன் வேணா வந்து என்ன ஆயிரும்? லைட்டாக அமைஞ்சு போயிடும். நீ வேணா பேசு, நீ எவ்வளோ வேணா பேசு, ரொம்ப நீ எவ்வளோ பேசுது கரண்ட் நாங்கள் கரண்ட் அமைச்சிடுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வந்து கேர்ஃபுல்லாக இருக்கட்டும். நான் எப்போவுமே சில சென்ட்ரல் கிளாஸ் வருவோம். கிளாஸ் ஹரே கிருஷ்ணா எப்பயுமே காலேஜ் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இப்போதான் கைத்தறிமா ஏஞ்சிங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கால ஆக்டிவ் பண்ணிகிட்டே இருக்கணும். மகேஸ்வரி மாதாஜி இப்படி தான் மாதாஜி இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா பல இடத்துல போய் கிளாஸ் அனுபவங்கள் நிறையா இருக்குது. கொஞ்சம் மீட்ரு விட்டுட்டா அவ்வளோதான். ஓகே, ஒரு முக்கியமாக பெரிய கதை ஒன்று இருக்குது, அது பின்னாடி கிளைமேக்ஸில் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றும் கொஞ்சம் ஒன்றும் டைம் இருக்குது, அவங்க ஆஃபை முடிச்சு நம்ம முடிச்சிடலாம். அதோட ஆரத்தி இதன் பிரசாதம். ஓகேவா? நிறைய சாப்பிடலாம். ஓகே, அப்புறம் நிறைய சாப்பாடு இருக்குது. ஓகே, முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, இங்கே வந்து ஓகே இந்த கதையை நம்ம கடைசி நம்ம பேசுவோம் நம்ம. ஓகே, ஒன்றும் விஷயம் வந்து என்னென்னா, இந்த பகவான் கருணையால் இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா மலைகள் வராங்க. ஓகேவா? அதே போல் பசுக்களும் கொண்டு வரப்படுது. பிரம்ம சமிதியில் வந்து பார்த்திங்கன்னா பசுக்களுக்கு சொல்லி ஒரு பேர் இருக்குது. என்னதுன்னா சுரபி அபிபாலயந்தம் கோவிந்த மாதி புருஷ தமகம் பஜாமி. ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் மாடுகள் வந்து எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் ஒரு நாள்? யார் மாடு பாலெல்லாம் கலந்துருக்கீங்க? எல்லாம் மாட்டு பாலெல்லாம் இது பண்ணீங்க? மாடு மாதிரி குடிச்சிருக்கீங்களா? எவ்வளோ பால் கொடுக்கும்? பால் குடிச்சது கேட்கல, பால் கலந்துருக்கேன் கேட்டேன். அதாவது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பால் அது ஜெய ராதா கோபால் ஜோகி ஜெய். அதாவது பார்த்தீங்கன்னா பால் வந்து அது லிமிட்டடாக தான் கொடுக்கும், அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்க என்ன பண்ணிடும், அதை எத்தி உதச்சி விட்டுரும். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. அப்போ பார்த்தீங்கன்னா பிருந்தாவனத்தில் பகவான் கோலோக பகவான் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுரபி அபிபாலயந்தம் கோவிந்த மாறுபிஷம் தமகம் பஞ்சம். என்ன அர்த்தம்னா, சுரபின்னு என்னதுன்னா அது வந்து கொடுத்துட்டே இருக்கும், மாடு கொடுத்துட்டே இருக்கும். இப்போ தான் வச்சிங்கன்னா இப்போ உங்கள் மேங்கோ இருக்கு, ஒரு மாங்காய் பாலம் வெட்டுறீங்க, ஒரு மேங்கோ வெட்டுறீங்க, சாப்பிட்டா தானே டேஸ்ட் கிடைக்கும். உண்மையில கைத்திரி அது கடையில் கைத்திரி வந்துச்சு, சாப்பிட்டா தான் டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் பகவான் லோகத்தில் பிருந்தாவனத்தில் அப்படி கிடையாது. என்ன ஆகுதுன்னா, மேங்கோ அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தைக்கு டேஸ்ட் இருக்கு. அதே போல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பகவான் லோகத்தில் ஒன்று வந்து பசி கிடையாது, டைம் கிடைக்காது. ஆனால் இங்கே எதுக்காக பகவான் லோகத்தில் உள்ள எல்லாத்தையும் கோவர்தன மலை, ராதா குண்டம், ஷாம குண்டம்
இந்த மாதிரி பகவான் உள்ள எல்லாத்தையும் எதுக்காக இந்த பூமியில எதுக்காக கொண்டு வந்திருக்காரு? வாய் என்ன காரணம்? எதுக்காக கொண்டு வந்திருக்காரு? மதஜி நீங்க அவங்க பிள்ளைங்க நீங்க தான் ட்ரை பண்ணுங்க. எதுக்காக இதெல்லாம் பகவான் கொண்டு வந்திருக்காரு? இப்போ இந்த பூலோகத்தில் நிறைய தீர்த்த ஸ்தலங்கள் இருக்குல்ல, காசி, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம், திருப்பதி பாலாஜி, என்னது பாவது கிடைக்கிறதுக்கா? திருத்தணியா? திருத்தஞ்சூரா? வெரி குட். சென்னையா ப்ரோ? சென்னை இல்லை ப்ரோ, சென்னை தீர்த்தம் இல்லை ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோவா. எதுக்காக இதெல்லாம் எடுத்துக்காங்க? பாவத்தை கழிக்கிறதுக்கு. உண்மை வேறு எதுக்காக? எப்படி பார்க்கறதுக்கு? ஓகே, வேற உண்மை வேற எதுக்காக? வாட் ஆக்சுவலி எது என்னது? எதுக்காக இந்த இதெல்லாம்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பாவத்தை கழிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பாவத்தை கழிக்கிறதுக்கு இந்த இடம்லாம் கொண்டு வரல. மெயினாக வந்து என்னதுன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் சோ மச் அழுக்கு இருக்குது, சோ மச் டார்க்னஸ், காம, குரோத, லோப, மோகம், மதம், மாச்சரியா. நம்மளோட மனசை தூய்மைப்படுத்தணும், சுத்தப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த ஹரே கிருஷ்ண மகாமதம் எல்லாமே. அதெல்லாம் பகவான் 5 விஷயத்தை கொண்டு வராரு. நாம, ரூப, குண, லீலை, பரிவாரம். நாமனா பகவான் நாமம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. உட்காந்து நாமம், ரூபம். அவர் ரூபத்துக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? யார் ரூபத்துக்கு கொடுக்குறாரு? இதுவே ரூபத்துக்கு கொடுக்குறாரு. ரூபம் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அதாவது வந்து மனசை மூடி எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுறது? என்ன வந்துச்சு? எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுவீங்க? அதாவது மியூசிக்லாம் போடணும், லைட்லாம் அமைச்சு அப்படியே அழகாக டிங் 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 மியூசிக் கேட்கணும், நல்லா தியானம் பண்ண எவ்வளோ நேரம்? இந்த மாதிரி காலையில் இப்போ தான் வச்சுக்கோங்களேன், இந்த சென்டர் வந்து நம்ம தியான கிளாஸ் வைக்கிறோம் வச்சுக்கங்களேன், காலையில் மார்னிங்கு. ஓகேவா? இப்போ மழை பார்த்தீங்கன்னா பயிற்சி ஜில்லுன்னு அடிக்குது, கிளாஸ் குழுக்கு அடிச்சிருக்கு. ஏன் வந்து லைட்டில் அடிச்சுட்டு ஒரு மாதிரியா வார்ம் லைட்டில் போட்டு லைட்டாக மியூசிக் ஒரு மாதிரியா அப்படியே ஒரு மாதிரியா டிங் 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 மியூசிக்கை போட்டு உங்களை எல்லாரும் கண்ணை மூடி உங்கள் ஆள் மனதை நினைத்து எல்லாரும் ஏன் கிருஷ்ணன் தியானம் பண்ணுங்கோ. காயத்ரி என்ன சொல்லுவாங்க? காயத்ரி தியானம் பண்ணுறோம், எங்களை பின்னாடி ஒரு மெத்த வச்சுருங்கோ, நாங்கள் படுத்து தியானம் பண்ணுறோன்னு. என்னப்பா அதுக்கப்புறம்? அதாவது நம்ம வந்து அதாவது வீட்டில் படுத்து தூங்குவோம், இங்கே என்ன பண்ணுவோம்? அதான் உட்காந்து தூங்குவோம். தியானம் மெடிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் ரொம்ப கஷ்டம். நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா உள்ளுக்கு என்ன வரும்? நீங்கள் பசார பாய்க்க போயிருக்கீங்களா? காலை பசார நைட்டு பசார போயிருக்கீங்களா? அப்படியே கரமுறை அக்கா வாங்க 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 பெள்ளி சத்து கத்துவாங்க. அந்த மாதிரி மண்டைக்குள்ள மூலையில் அவ்வளோ ஓடும். ஐயோ வீடு சாத்துனா போடலையா? ஐயோ நாளைக்கு வந்து இவனுக்கு புதுசாக கறி ஆக்கலாமா, சாம்பார் வைக்கலாமா, இல்லை நேற்று கறி சூடு கறி கொடுத்துடலாமா? ஏன் கிருஷ்ணன் உண்மை இல்லையா? நேற்று கறி வச்சு கொடுத்துடலாமா, இல்லை இன்னைக்கு கொடுத்து அம்மா வச்சுப்பாங்க. இல்லைன்னா நம்ம நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலாமா, இல்லை தீபாவளி லீவ் போட்டுடலாமா, இல்லைன்னா நாளைக்கு எப்படி வந்து வெளியே எங்கே போகலாம், எல்லாமே ஓடும். இல்லை மகளை போய் ஸ்கூலில் ஏற்றணுமே, எல்லாமே மைண்டில் ஓடும். அப்போ கண்ணை மூணு என்ன ஆகும்? நீங்கள் நினைக்க மனதை ஒருநிலைப்படுத்துங்க. எங்கே அதை பிச்சுக்கு 4 பக்கம் போத ஒன்றும் ஒருநிலைப்படுத்த முடியாது. எதுவுமே கல்விக்குத்தில் வந்து கல்விக்குள்ள அல்ப ஆயுஷா, மந்த புத்தி, எல்லாத்தையும் ஒரே கூட்டுக்குள் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு? ரூபத்தை கொடுக்குறாரு. ரூபத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரூபத்தை கொடுத்தே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அங்கே கேஸ் திண்டாடுது. அப்போ நாமத்தை கொடுக்குறாரு. ரூபத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாம ரூப குணம்னா அவரோட குணங்கள். அவர் அழுகுறாரு, சிரிக்கிறாரு, இதெல்லாம் பேசணும். அண்ட் லீலைகள், இதான் கோவர்தன் லீலைகள், இதெல்லாம் பேசணும். சரி, இதெல்லாம் பேசுறதுனால என்ன நடக்கும்? என்ன யூஸ்? பிரபு காலையில் நான்லாம் வந்து நேரத்துக்கு வந்து இப்போ தான் நான்லாம் ஏஞ்சிருப்பேன் பிரபு. நீங்கள் காலையில் கூட்ட வர சொல்லி மழையில பாதி நினச்சி எங்களைய மாட்டுக்கு சோறுலாம் கொடுக்க வச்சு இதுக்கு நான் எப்படி பழி வாங்கணும்? நாளைக்கு நான் ஃபுல்லாக தூங்க போகிறேன் பிரபு. எதுக்காக இதெல்லாம் நம்ம செய்கிறோம்? உண்மையிலே ரேசி மதிஜி எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா கோவர்தன பூஜா, இந்த கோ பூஜா இங்கே இல்லை, நீங்கள் அப்படியே கட் பண்ணி அப்படியே உங்களை கேமரா ஜூம் எடுத்து மேலே போனீங்கன்னா உலகத்தில் இப்போ இதே நேரத்தில் இதே செகண்ட் இதே நேரத்தில் மேபி டைம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். எல்லா இடத்துலையும் இப்போ கோ பூஜை நடக்கும். பிருந்தாவனம், மாயாப்பூர்,
தமிழ்நாடு எடுத்துக்கங்க, ஆந்திரா எடுத்துக்கங்க, நேபாள் எடுத்துக்கங்க, சைனா எடுத்துக்கங்க, ஜப்பான் எடுத்துக்கங்க, பெங்களூரா இந்தியா தான் சொல்லிட்டு எல்லா வெளிநாட்டையும் எடுத்துக்கங்க. எல்லா சைனீஸு, ஜப்பனீஸு, அதாவது ஜெர்மனி, எல்லா ஆப்பிரிக்கா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இப்போ நடந்துட்டு இருக்கும், கிளாஸ் ஓடிட்டு இருக்கும். மேபி வந்து டைம் அண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ரச்சிதரணி டைம் அண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் இருக்கும். எதுக்காக உலகம் ஃபுல்லாக இப்போ ஏன் இப்போ இந்த ஓடி இருக்கு? எல்லா இடத்துலையும் இப்போ டிவோட்டிகள் எப்போ தான் பாதி அப்படியே இதாக இருப்பாங்க, எல்லாம் ஓடி தான் இருக்கும். இப்போ வாய் எதுக்காக இதுக்காக இதெல்லாம் எதுக்காக? அவன் மனசை சுத்தப்படுத்தணும். நினச்சி பாருங்க, இந்த நாமம், இந்த வழிபாடு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மனசை சுத்தப்படுத்துக்காக. ஏன் மனசை சுத்தப்படுத்தணும்? வாய் நாகினி பிரபு ட்ரை பண்ணுங்க, யாரும் ட்ரை பண்ணலாம். ஏன் மனசை சுத்தப்படுத்தணும்? பானுமதி நினச்சி பாருங்க, நம்ம பகவான் லோகத்துக்கு நம்ம திரும்பி போகும்போது இந்த மனசை எடுத்துட்டு போக மாட்டோம். மனசு, இந்த புத்தி, இதெல்லாம் இந்த பூமியில எல்லாம் விட்டுட்டு வெறும் ஆத்மா மட்டும் போவோம். அவன் விட்டுட்டு போகிற மனசுக்கு எதுக்காக மனசு சுத்தப்படுத்தணும்? பிகாஸ் இந்த மனசு வச்சு தான் நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டியும் நடக்குது. உதாரணம் வச்சுக்கங்களேன், இப்போ நான் வந்து ஒரு வெள்ளை துணி இங்கே வைக்கிறேன், ஓகேவா? இங்கே வந்து ஒரு இது வெள்ளை ஹால், இது வெள்ளைக்கல் வச்சுங்க, வச்சுட்டு இது வெள்ளை ஹாலு, இது நான் துணி வெள்ளைக்கல் துணி. இப்போ நான் என்ன பண்ண மஞ்சள் கலர் லைட் அடிக்கிறேன். இங்கே என்ன லைட் தெரியும்? இங்கே என்ன கலர் தெரியும்? பார்த்தீங்களா? அதான் கிளாஸ் கேட்கறது இல்லை, எல்லாம் கேட்கணும். இது வந்து வெள்ளை கலர் ஹாலு, ஓகேவா? இது வெள்ளை கலர் துணி, நான் மஞ்சள் கலர் லைட் அடிக்கிறேன். இங்கே என்ன ரிஃப்ளெக்ட் தெரியும்? இங்கே என்ன தெரியும்? மஞ்சள் தெரியும். கைத்தறி இது சோப்பு கலர், இங்கே என்ன தெரியும்? சோப்பு கலர் தெரியும், ஓகேவா? இப்போ நான் வந்து இங்கே வந்து உதாரணம் வச்சுங்களேன், இங்கே நான் வந்து கருப்பு கலர் துணி போட்டேன். இப்போ நான் வந்து வெள்ளை லைட் அடிக்கிறேன், இங்கே என்ன தெரியும்? தெரியாது. சோப்பு லைட் அடிக்கிறேன், என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது, ஏன்னா கருப்பு துணி இருக்கு. அதே போலதான் மனசு என்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி மாதிரி, ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு மாதிரி. ஆத்மா வந்து ஒரே லைட்டு தான் கொடுக்கும், ஓகேவா? இங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன் எப்படின்னா இந்த மனசை பொறுத்தா ரிஃப்ளெக்ஷன் போகும். இந்த மனசு வெள்ளையாக இருந்துச்சுன்னா இந்த ஆத்மா வந்து உண்மையான விஷயங்களை பார்க்கும். ஓகே, நம்ம இந்த உடம்பு இல்லை, நம்ம ஆத்மா, நம்ம கடவுளை சேவன்னு தெரியும். ஆனால் இந்த துணி வந்து அழுக்காக இருந்துச்சுன்னா போகாது. கண்ணாடியில் வந்து வீட்டில் கண்ணாடியில் வந்து ஃபுல்லாக பவுடர் அடிச்சுருக்கும் பார்த்தீங்களா? ஒரு மாதம் இந்த தீபாவளி எல்லாம் தேய்ச்சி கழுவிருப்பாங்களா? ஃபுல்லாக பவுடரு, ஸ்டிக்கரு, சினிமா பண்ண ஸ்டிக்கரு, அப்புறம் வந்து ஸ்டிக்கர் பொட்டு, அந்த பொட்டு எல்லாம் கூட ஃபுல்லாக தீர மூஞ்சி தெரியாது. அப்போ அந்த மாதிரி வந்து மனசு உள்ளுக்குள்ள ஆனது ஃபோமாச்சு அழுக்கு இருக்கு. இந்த அழுக்கை வச்சுக்கிட்டு பகவான் பார்க்க முடியாது. அதனால தான் மனசு சுத்தப்படுத்துக்காத இவ்வளோ ப்ரோசஸ், ஓகேவா? அதனால தான் இந்த மாதிரி கோவர்தன வழிபடுறோம், கோ பூஜை செய்கிறோம், ஓகேவா? லாஸ்ட்டாக ஒரு கதையை பார்த்துட்டு நான் கிளாஸ் நான் முடிச்சிக்கலாம், ஓகேவா? இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங். இதை வந்து நீங்கள் ஸ்லோவாக கேட்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக கேளுங்க. இந்த கதையில் கடைசியாக நான் கேள்வி கேட்பேன், ஓகேவா? கடைசியாக நான் கேள்வி கேட்பேன். அடிச்சுதுவே ஏன் இங்கே அப்படியே இருங்க உணர்றேன். அதாவது இந்த கதையில் நிறைய கேள்வி இருக்கும். நான் நம்பர் நிறைய சொல்லுவேன், நிறைய விஷயங்கள் இருக்கும். கடைசியில் கேள்வி கேட்பேன், ஓகேவா? அதை நீங்கள் சொல்லலாம், ஓகேவா? விஜய பிராமணர்னு ஒருத்தர், ஓகேவா? இது வந்து எங்கே போகிறாங்க? கருக எங்கேயா பிரபு, இப்போ எங்கே பிரபு நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். கருக சம்ஹிதால 3ஆம் கண்டல சாப்டர் 10ல் விஜய பிராமணர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன பிராமணர்? விஜய பிராமணர். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வந்து மதுராவுக்கு போகிறாரு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு. அதாவது இறந்தவங்க தர்ப்பணம் பண்ணுறவங்க செய்யறதுக்கு போகிறாரு. அப்போ அந்த தர்ப்பணம் செய்து முடிஞ்ச பிறகு சரி அந்த இடத்துக்கு போகிறாரு, பிருந்தாவனத்துக்கு போகிறாரு. அங்கே முடிஞ்சு வரும்போது கோவர்தன மலை இருக்குல்ல, அந்த மலையில் என்ன பண்ணிட்டாரு, அங்கே உள்ள பக்கத்தில் நிறைய கல்லாம் இருக்கும், அந்த கல்லெல்லாம் நிறைய இருக்கும். அப்போ அவர் வந்து அந்த தர்ப்பணம்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவர் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட் ஆகுது, சாயந்தரம் ஆயிடுச்சு முடிச்சு வரும்போது. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ராட்சச ரூபம் எப்படி இருக்குன்னா 3 தலை, 6 கை, 3 கண்ணு, நாக்கெல்லாம் வெளியே விட்டு நிற்குது, மோன்ஸ்டர் மாதிரி ராட்சசன். அப்போ என்ன பண்ணுது, அந்த ராட்சசன் என்ன பண்ணுதுன்னா அது வந்து அந்த விஜய பிராமணரை சாவடிச்சு சாப்பிட்றதுக்கு, உயிரோடு சாப்பிட்றதுக்கு அந்த ராட்சசன் நிற்கிறது. எங்க? பிருந்தாவன்கிட்ட. அஸ்வினி மாதாஜி தியானம் பண்ணலாம் மாதாஜி, கொஞ்ச நேரம்.
அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அந்த இருட்டில் நடந்து வர்றாரு. முன்னுக்கு பார்த்தா என்னடா பெரிய உருவம் நிற்குது, பார்த்தா அது வந்து கத்தி நிற்குது. அப்படியே ஒரு 5 பேர் அமைதியாக கொஞ்சம் பொறுமை. அப்போ என்னதுன்னா, அந்த ராட்சச ரூபம் புருஷன் நிற்கிது. இது என்னடா புருஷா தெரியுது, என்ன பார்த்தா பெரிய ராட்சச ரூபம் நிற்குது, அவர் சாப்பிட நிற்குது. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராட்சச ரூபத்துக்கிட்டே தப்பிக்கிறதுக்கு அந்த பிராமணன் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கத்தில் வந்து இந்த கோவர்தன கிட்ட நிற்கிறாரு. அங்கே அங்கே பயந்து ஓடுறாரு. ஓடும் போது அங்கே உள்ள கல் இருக்குல்ல, கோவர்தன கல், அங்கே சுற்றி கல்லுங்க, சின்ன சின்ன கல்லுங்க நிறைய இருக்கும். அந்த கல்லாம் விட்டு அடிக்கிறாரு. அவரால் முடிஞ்சதை விட்டு அடிக்கிறாரு. அந்த 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 ராட்சஸ் என்ன பண்ணுது, திருப்பி அடிக்கல, அடியை வாங்குது. ஓகேவா, அடி வாங்கினா என்ன பண்ணுவா, அடிக்கிறாரு. இது எப்போதாச்சும் நம்ம உயிர் தப்பிக்கணும் என்ன பண்ணணும், நம்ம அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் ரொம்ப முக்கியம். ஓகேவா, என்ன பண்ணுறோம், அடிச்சு அந்த ராட்சசனை சாவடிக்கிறாரு. சாவடிச்சோன்னா அது என்னடா இவ்வளோ பெரிய உருவமாக இருக்கு, நம்ம அடிக்கிறது வாங்குறேன்னா அவ்வளோ அடிச்சு சாவடிச்சோடனே அந்த ராட்சச ரூபம் செத்து போனோன்னா அந்த போடி கீழே இருக்கு, ஆத்மா வெளியாகுது. அங்கேயிருந்து வெளியாகி அவர் நல்ல ஒரு அழகான ஒரு தேவரோட உடம்பு, நல்ல ஒரு டெமிகாட்ஸ் உடம்பு கிடச்சி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அப்பா சாமி, ஐயா பிராமணரே, உங்களுக்கு கோடி நமஸ்காரங்கள், எனக்கு வந்து விமோச்சனை கொடுத்துட்டு ரொம்ப நமஸ்காரங்கன்னு அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாரு அந்த ராட்சச உடம்புல வந்து அந்த ஆத்மா. இவருக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. என்னடா நான் வந்து என் உயிரை காப்பாத அடித்தேன், இது இப்படி நடக்குதுன்னு. அப்போ அந்த பிராமணர் கேட்குறாரு, நீ யாரப்பா, இது சாத்தியமே இல்லையே, இது என்ன நடக்குது எனக்கு புரியலன்னு. அப்போ அந்த ஆத்மா வந்து பேசுகிறாரு, என்னன்னா, நான் வந்து போன பிரிவில் நான் வந்து பெரிய வந்து ஒரு வைஷ்ய குடும்பத்தில் பிறந்துவேன். நான் ஒரு என்னது ஒரு பிஸ்னஸ் மேன், அந்த குடும்பத்தில் பிறந்துவேன். எனக்கு so much காசு இருக்குது, பணம் இருக்குது. ஓகேவா, ஆனால் அந்த பணத்தை இருந்த அந்த அகந்தையில் நான் என்ன பண்ணேன்னா நிறைய பாவ காரியங்களை செஞ்சேன். ஓகேவா, என்ன செஞ்சார், நிறைய பாவ காரியங்களை செஞ்சார். நல்லா கிட்டே வரணும். அப்போ அந்த பாவ காரியங்கள் என்னதுன்னா, நான் பணம் வந்து அதிகமாக வர நான் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக நிறையா பணத்தை இழந்துட்டேன். அந்த பிஸ்னஸ்க்காக திருப்பி அந்த பணத்தை வந்து நான் கேட்கும் போது எங்கள் அப்பா அம்மா கேட்டேன். எங்கள் அம்மா அப்பா வந்து பணத்தை கொடுக்கல. அதனால் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் மிகப்பெரிய ஒரு கிணறு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு, கிணறு இருந்துச்சு. ஓகேவா, வேல், அது டீப் வேல் சொல்லுவாங்க, இருட்டு கிணறு இருந்துச்சு. அவர் 2 பேரையும் அதில் தள்ளி விட்டு நான் சாவடிச்சிட்டேன். பிறகு என் மனைவி இருந்தா, அவகிட்டே நான் வந்து காசு கேட்டேன், அவளையும் என்கிட்ட கொடுக்கல, அவளையும் நான் வந்து சாகடிச்சிட்டேன். ஓகேவா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தாயையும் தந்தையும் மனைவியும் நான் கொண்டுட்டேன். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிறகு வந்து நான் ஒண்டியாக இருந்தேன். அதுக்கப்புறம் காசு பணம் எனக்கு திருப்பி அதிகமாக கிடச்சிச்சு. ரெண்டாவது என்ன பண்ணேன்னா, திருப்பி என் காசு என்ற பணத்தோட அகந்தியில் நான் வந்து விபச்சாரிக்கிட்ட நான் நிறையா போனேன், ப்ரோஸ்டியூட்கிட்ட போனேன், அவங்களோடய நான் இருந்தேன். பிறகு வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எனக்கு வயசு ஆணுச்சு. எனக்கு வந்து நான் நல்லா தான் இருந்தேன், காசல் நல்லா கிடச்சிச்சு. பிறகு ஒரு நாள் நான் வந்து காட்டுக்கு நான் போனேன். காட்டுக்கு நான் நடந்து போகும்போது ஒரு சாதாரண ஒரு குட்டி பாம்பு, கொஞ்சம் விஷம் உள்ளது தான், அது காலில் கடிச்சிருச்சு. காலில் கடிச்சிட்டோன்னே, காய்கறி எது கடிச்சிச்சு, பாசை. எது கடிச்சு, பாசையா பாம்பா, பாம்பு கடிச்சிச்சு. பாம்பு வந்து காலில் குத்துனுச்சு. அந்த குத்துன வேகத்தில் நான் உடனே இறந்து போயிட்டேன். நான் நினச்சேன் வாழ்க்கை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு கவுண்டிங் ஆரம்பிச்சிச்சு. என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து இறப்புக்கு அப்புறம் வாழ்க்கை என்ன நினச்சேன். இது வந்து உண்மையில் நடந்தது. அவர் அந்த ஆத்மா அந்த ராட்சசன் சொல்லுது, நான் இறந்த உடனே என்னை 2 பேர் வந்து யமலோகத்திலேருந்து வந்தாங்க. என்னை வந்து கழுத்தில் கட்டி என்னை இழுத்துட்டு போனாங்க. நரகம் பார்த்துருக்கீங்களா, 5வது காண்டத்தில் சொல்லப்படுது. நரகத்துக்கு போகிற பாதை பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம ஹைவேல போகிற மாதிரி கிடையாது, நல்ல ஸ்மூத்தாக ஏக்கோன்னு போட்டு போகிறது மாதிரி கிடையாது. ஃபுல்லாக இங்கேருந்து நீ போகும்போதே வந்து, அதாவது வந்து கேண்டில் கொடுத்தீங்க, கேண்டில் மெழுவர்த்தி வந்து கொஞ்சோண்டு கையில் படிச்சு என்ன பண்ணுவீங்க, அம்மா வலிக்குது அப்பா வலிக்குதுன்னு, அந்த மாதிரி சுட கொதிக்கிற பாதை இருக்குமா. அதில் வந்து அவங்கள கழுத்தில் கட்டி அவரை வந்து இழுத்துட்டு போனாங்க. இங்கேருந்து வந்து நரகத்துக்கு. அப்போ நிறையா நரகம் போகிறதுக்கு முன்னாடி முதல் நரகம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கும்பி பாகம் என்ற நரகத்தில், கும்பி பாகம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொறிக்கிறோமே, கோழி ஃப்ளவர் பொறிக்கிறோமே, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து
எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. ஏன்னா தாயை கொண்டது பெற்றவங்களை வந்து நம்ம வந்து இம்சை பண்ணால் கும்பி பார்க்க நரகம் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். ஓகேவா? கோலிஃப்ளவர்லாம் பொரிக்க மாட்டாங்க, என்ன பொரிப்பாங்க? நம்மளே போட்டு பொரிப்பாங்க. ஓகே பிரபு, அம்மாவை ஏசுறது, பேச்சை கேட்காம இருக்கிறது. ஓகேவா பிரபு? இதெல்லாம் பாவம். அப்போ அதில் வந்து நான் வந்து கும்பி பார்க்க நரகத்தில் ஒரு மண்வந்தரம் இருந்தேன். ஒரு மண்வந்தரம்னா பல ஆயிரம் வருஷங்கள் நான் இருந்தேன். இது யார் சொல்ற கதை? இப்ப அந்த ராட்சஸ் சொல்ற. புரியுதா ராட்சஸ் நீ? இப்ப எங்க இருக்காரு? ஹைடெக் இல்லையா? வீட்டுல எங்க இருக்கிறாரு? இப்ப எங்க இருக்கிறாரு இந்த ராட்சஸ்? என்ன இந்த கதையில எங்க இருக்காரு? இப்ப நடக்குது இருக்காரு. என்ன தண்டனை? கும்பி பாகம். கும்பி பாகம்னா என்ன பண்ணுவாங்க? ஓகே, பொரிப்பாங்க. ஓகேவா? அப்ப அங்க 1000 வருஷம் இருந்த பிறகு அடுத்து என்ன பண்ணாங்க? அப்பாடா, இதோட என்ன பொரிச்சு எடுத்துட்டாங்க. ஆனா அதை நினைச்சுக்காதீங்க, நம்மளுக்கு உடம்புலயே எனக்கு வலிக்காதே, அப்படி கிடையாது. சூட்சும சரியா வலிக்கும். எப்படி கில்லுன்னா எப்படி வலிக்குது? கில்லுன்னா வலிக்குதா இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அடியும் வலிக்கும் நம்மளுக்கு நரகத்துல. அடுத்து என்ன ஆச்சுன்னா, அடுத்து சரி இதோட முடிஞ்சு போல, அதை விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு எத்தனோ 1000 வருஷம் தண்டனை விட்டுருவாங்க. அப்பா நான் கிளம்புறேன். அடுத்து வந்து மனைவி கொண்டாடல, விபச்சாரம் போனால, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஒரு அழகான பொம்மையை செய்ய வச்சு அது வந்து கொதிக்க இருக்கும். அந்த பொம்மையை வந்து கட்டி பிடிக்க வைப்பாங்க. இந்த பொம்மையை கட்டி பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. அப்போ கொதிக்கிற இரும்போட அந்த இதோட கட்டியை போட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஒட்டமெல்லாம் எரியும். ஐயோ அம்மா கத்துவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 1000 வருஷம் நான் தண்டனை அனுபவிச்சேன் நரகத்தில். அடுத்து 3வது, அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பூமியெல்லாம் பிரிவு எடுத்தேன். சரி என்னை மன்னிச்சு நான் அடுத்து வந்து மனசுனா பிறந்து தப்பிச்சு ஒரு நல்ல பிரிவே இருக்கலாமே அப்படின்னு நான் வந்தா நான் வந்து என்ன பண்ணேன்? நான் வந்து பண்டியா பிறந்தேன். எங்க என்ன பிறந்தாரு? பன்றியா பிறந்தாரு. எத்தனை பிரிவி? 10 பிரிவி பன்றியா பிறந்தாரு. எத்தனை பிரிவி? 10 பிரிவி. ஓகேவா? அடுத்து சரி பன்றி முடிஞ்ச பிறகு திரும்பி மனசு பிறகு கிடைச்சிரும் நினைச்சேன். அடுத்து புலியா பிறந்தார், டைகர். எத்தனை? 100 பிரிவிகள் புலியா பிறந்தாரு. நான் 3 பேர் புலியா பிறந்தேன். சரி அது முடிஞ்சாலும் மனுஷன் தான் கிடைச்சிடும் பார்த்தேன். இல்லை, அதாவது அந்த அரப் சவுதி இருக்குல்ல, அங்கே பிறந்தேன். என்ன பிறந்தாரு? ஒட்டகமாக பிறந்தேன். 100 பிரிவுகள் ஒட்டகமாக பிறந்தாரு. ஒட்டகம் கேமல். ஓகேவா? அடுத்து வந்து அது முடிஞ்சோன்னா திருப்பி மனசெல்லாம் கிடைச்சோம், எப்படியும் தப்பிச்சு வந்துடலான்னு பார்த்தேன், முடியல. அடுத்து என்ன பிறந்தாரு? எருமையா பிறந்தாரு, புல். எத்தனை பிரிவு? 100 பிரிவுகள் எருமையா இருந்தேன். அதாவது மதிய எருமை பாட்டு மேல மழை பேசுவாங்க, எதை சொன்னாலும் கேட்காது. அது 100 பிரிவு எருமையா இருந்தாரு. அடுத்து என்ன வந்தாரு? அடுத்து பாம்பு, ஸ்னேக். 100 பிரிவுகள் பாம்பா. இதெல்லாம் சும்மா கட்டுறது இல்லை, இதெல்லாம் உண்மையா எத்தனை பிரிவுகள் செஞ்ச ஒரு லைஃப்ல செஞ்ச பாவம் எத்தனை பிரிவுகள் தொடர்ந்து பாருங்க. அப்புறம் கிடைச்சா சரி பாம்பு தான் முடிஞ்சு பார்த்தா கிடைச்சா நான் வந்து ஒரு மோன்ஸ்டரா பிறந்தேன், ஒரு ராட்சசனா பிறந்தேன். ஒரு சாதாரண ஒரு பாலும் இடத்துல ஒரு 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 காட்டுல ஒரு பாலைவனத்துல நான் வந்து ஒரு 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 ராட்சசனா நான் வந்து பிறந்தேன். எனக்கு சாப்பாடு இல்லை, சுற்றி தண்ணி இல்லை, சாப்பாடு ஒன்றுமே இல்லை, வெயில் மட்டும்தான், கீழே மணல் வெயில். நான் வந்து சாப்பாடாக தேடி அடைஞ்சேன். அப்போ நான் வந்து இந்த மாரி வந்து ராட்சசனாக பல 1000 வருஷம் நான் ராட்சச உடம்புல இருக்கிறேன். அப்போ அப்போ எனக்கு வந்து நான் வந்து இந்தமாரி அவர் வந்து அந்த பாலை வந்து நடந்து அவர் வந்து அப்படியே எல்லா இடத்துல போய் கிடைச்சா அவர் இந்தியா பாரத வருஷம் வந்திருப்பார். அந்த ராட்சசன் அப்படியே பறந்து நடந்து முடியாமல் சாப்பாடு இல்லாமல் அவர் வந்து அந்த இந்தியாவுக்கு வந்துட்டார். இந்தியாவில் பிருந்தாவனத்துக்கிட்ட வரும்போது அங்கே சில பக்தர்கள் வந்து பேசுறதை நான் கேட்டேன். என்னன்னா, இந்த கோவர்தனை வந்து மிகப்பெரிய கருணை வாய்ந்தவர். ஹரே கிருஷ்ணா. இந்த கோவர்தன் வந்து மிகப்பெரிய கருணை வாய்ந்தது. இந்த கோவர்தனை பற்றி நிறைய கதைகள் நான் கேட்டிருக்கேன். அப்போ இந்த கோவர்தனோட கல், அந்த கோவர்தனுடைய கல் வந்து யார் மேல் படுதோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய விமோசனம் கிடைக்கும் கேள்விப்பட்டேன். அப்போ நான் வந்து அதை எடுக்க முடியாது. அப்போ அதனால தான் நான் வந்து பிராமணரே, விஜய பிராமணரே, நான் வந்து உங்களை வந்து சாப்பிடலாம், உங்களை டார்ச்சர் பண்ணலாம் வந்தேன். அப்போ அவர் என்ன பண்ணாரு? அந்த கல்லை எடுத்து அவர் வந்து அடித்தார். ஓகேவா? அவர் வந்து அந்த கல்லை எடுத்து அடிக்கும் போது தென் வந்து என்ன ஆச்சு? அந்த கல் அடிப்பட்டோன்னே தென் அவரோட ஆத்மா, அவருடைய மனசு எல்லாம் வந்து அந்த கல்லை பட்டோன்னே தூய்மை ஆயிடுச்சு.
அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கருணை. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய தவறுகள் செய்யலாம், ஆனால் ஒரு டிவோட்டியோட பக்தரோட கருணை இருந்துச்சுன்னா அப்படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கருணையும் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. இது பக்தரோட கருணை வெரி வெரி பவர்ஃபுல். ப்ரோ வெற்றி போடுங்க ப்ரோ. பக்தரோட கருணை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அந்த மாதிரி வந்து அந்த கோவர்தனுடைய கல் பட்டோன்னே தென் அவர் வந்து இப்போ வந்து அவர் வந்து நல்ல உடம்பு கிடச்சிருச்சு, இவ்வளோ செய்த பாங்குலேருந்து வெளியாயிட்டாரு. பிறகு வந்து திருப்பியும் அவர் வந்து பகவானுடைய லோகத்துக்கு அங்கேருந்து அந்த கதை சொல்லிட்டு இங்கேருந்து வந்து பறந்து போனார். அப்படிப்பட்ட கோவர்தனுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ பெரிய நம்ம வந்து நம்ம கடமைப்பட்டிருக்கோம், நன்றி சொல்லணும் நம்ம. ஓகேவா? जय श्री गोवर्धन पूजा की जय श्री गिरिराज गोवर्धन की जय श्री वृंदावन धाम की जय श्री मधुरा धाम की जय श्री राधा श्याम सुंदर की जय श्री राधा गोपाल जी की जय श्रीला प्रभुपाद महाराज की जय गौर प्रेमानंदे. அதனால பார்த்தீங்கன்னா கோவர்தன் இஸ் வெரி 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 ஆஸ்பிஷியஸ், வெரி வெரி மங்களம், வெரி வெரி மங்களமானது. அதனால இந்த கோவர்தன்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ எங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ வந்து இதுதான் வந்து என்னது மினி கோவர்தன், கோவர்தன் ஓகே, மினி கோவர்தன் இதெல்லாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ 2 இடத்துல ஆர்த்தி நடக்கும். இங்கே மெயின் ஆல்ரெடி ஆர்த்தி நடக்கும், இங்கே ஆர்த்தி நடக்கும். எல்லாரும் நம்ம வந்து கீதம் பண்ணிவிட்டு என்னோட வருஷம் நம்ம தாமோதர விளக்கு ஒரேடியாக நம்ம போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து இந்த கோவர்தன் சுற்றி வரணும். எத்தனை வாட்டி சுற்றணும்? 7 வாட்டி சுற்றணும். ஓகேவா? கோவர்தன் 7 வாட்டி சுற்றணும். ஓகேவா? வருஷம் நம்ம செஞ்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த கோவர்தன மலையை சுற்றி வரும்போது சரி இங்கே நம்மாட்டால சின்னதாக வச்சுருக்காங்க, அப்படி கிடையாது. நீங்கள் இங்கே சுற்றி வர்றது கோவர்தன் சாக்ஷாத் வந்து பகவான் பிருந்தாவனத்தில் இருந்த அந்த கோவர்தன் சுற்றி வர்றதுக்கு சமம். ஓகேவா? அதே போல் உலகமெங்கிலும் எல்லா இடத்துலையும் கோவர்தன மலை சுற்றி வருது அந்த ஒரிஜினல் கோவர்தன மலை சுற்றி வருதா சமம். அதனால் மனதில் நல்லா வந்து பக்தி வரணும். உங்களுக்கு என்ன வேணும் அதில் வேண்டிட்டு பகவான் ஆர்த்தி நடக்க முடிஞ்சோடனே விளக்கு போட்டுட்டு என்னை சுற்றி வந்துங்க. சுற்றி வந்துட்டு தென் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே, जय श्री गिरिराज गोवर्धन की जय भगवान श्री चंद्र की राधा गोपाल जी की गौर प्रमानंदे हरि हरि बोल. ஓகே, எல்லாம் அப்புறம் உட்காந்துருங்க. ஓகே, இப்போ ஆர்த்தி இங்கே ஆரம்பிக்கிறீங்களோ? ஓகே, எல்லாம் ஏஞ்சிடலாம். ஏஞ்சிட்டு தென் வந்து நம்ம எல்லாம் ஆரத்தி கலந்துக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. It's a